கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான ஜெயம் நிச்சயம் உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பல விதமான தோல்விகளின் நிமித்தமாக நம்முடைய இருதயமெல்லாம் உடைந்து வேதனையோடு இருப்போம். தோல்வி மிகுந்த வேதனையை கொடுக்கும், ஆனால் ஜெயம் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, ஜெயம் நிச்சயமாய் ஒன்று. வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேல் 6:28. கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தரியுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பாருங்க, ஒரு அடிமையா அந்நிய தேசத்தில் எந்த ஆதரவும் இல்லாமல், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இருக்கிற தானியேலுக்கு ஜெயம் எப்படி வந்துச்சு? பேக்ரவுண்டு கத்த, அவனுக்கு தானியேலுக்கு எல்லாம் கத்த. உங்களுக்கும் பேக்ரவுண்டு இல்லையா? உங்களுக்கும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லையா? கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய காரியமும் நிச்சயமாக ஜெயமாக இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கிறவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு இப்படியாக சொல்கிறான், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அடிக்கடி நம்மளுடைய மனதில் சொல்லிக்கிட்டே இருப்போமானால் நிச்சயமாக பிசாசை ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம், பத்திரவத்தை ஜெயிப்போம், பாடுகளை ஜெயிப்போம், வேதனைகளை ஜெயிப்போம். இதெல்லாம் ஜெயிச்சு தான் ஆகணும். இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான காரியம். வேதனை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு, பாடுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு, நிந்தைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு, அவமானங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு, தோல்விகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஆனால் இவைகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஆகையால் நாமும் அவராலே ஜெயிப்போம். சொல்லுங்க, நானும் கர்த்தராலே ஜெயிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, யோவான் 16:33 உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு ஜெயிச்ச ஒரு நல்ல டாப் போஸ்டில் இருக்கிற நல்ல ஒரு தெய்வ மனிதரை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி இந்த பொசிஷனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் படிப்பில் தோல்வி, என்னுடைய படிப்பில் தோல்வி, என்னுடைய வேலைகளில் தோல்வி, எல்லாத்துலேயும் தோற்று போனேன். அப்பொழுதுதான் எனக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வசனம் ஆள் மனதில் பதிஞ்சிட்டு, அப்போ என்னுடைய விசுவாசம்தான் ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு காரியத்துலையும் ஜெயத்துக்கு மேலே ஜெயம் வந்துச்சு. ஒரு காரியத்தில் ஜெயித்தவொன்னே ஒரு சந்தோஷம் வந்துச்சு, அடுத்த காரியத்தை ஜெயிக்கணும். அதை ஜெயிச்சோன்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு, அடுத்த காரியத்தை. ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே, மறந்துடாதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, முற்றும் ஜெயம் கொள்கிற மனுஷியா ஒவ்வொருவரையும் மாற்றும் நிச்சயத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஜெயம் நிச்சயம் உண்டு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.